இப்பதிவு வளர்ந்து வரும் கலைஞர்களுக்காக மட்டுமே, ஜாம்பவான்களுக்கு அல்ல. இனிய இதயங்களே, சாண்டி குமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம சாண்டி குமார் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிமிக்ரி டுட்டோரியலுங்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். வரிசைப்படுத்தி நிறைய வீடியோஸ் பதிவிட்டிருக்கேன், அது எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு முழுசாக பாருங்கள். மிமிக்ரி டுட்டோரியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குரல் திரு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களோட குரல் தான். திரு பாரதி ராஜா அவர்களோட குரலை நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி திரு எம்ஜிஆர் அவர்களோட குரலை நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்திருந்தால் மட்டுமே இவரோட குரல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதனால் அதை பயிற்சி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இவரோட குரலுக்கு வாங்க. பாரதி ராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன தொடக்கம் நான் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். 16 வயதிலேயே படத்து மூலிமா தான் அவர் இயக்குனராக அறிமுகமாகிறாரு. ரஜினி, கமல், ஸ்ரீதேவி இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள், கடலோர கவிதைகள், முதல் மரியாதை, மண் வாசனை, இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுத்து இயக்குனர் இமயங்கிற பட்டத்தையும் பெற்றார். இப்போ சமீப நாட்களில் பாண்டிய நாடு, ஈஸ்வரன், ராக்கி, குரங்கு பொம்மை, திருச்சிற்றம்பலம், கல்வன் மாதிரியான படங்களில் நடித்து ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராக பலம் வந்துட்டு இருக்காரு. சரி, இப்போ அவரோட குரலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் ஸ்டெப், புரியாத மாதிரி குழஞ்சி பேசுகிற மாதிரி பேசணும். அதுதான் முதல் ஸ்டெப்பு. அதாவது தமிழ் மக்களே, உங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி வளவளப்பாக கொழகொழப்பு தன்மையோடு பேசணும். இப்படி பேசி பாருங்கள். இந்த மாதிரி தொண்டையில் ஒரு மாதிரி கொழகொழப்பாக பேசுகிற மாதிரி, புரியவே கூடாது நம்ம பேசுகிறது, அந்த மாதிரி தான் பேசணும். முதல் ஸ்டெப்பு. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் குரல் சொல்லியிருந்தால அவர் எப்படி பேசுவார்னா, ரத்தமாக அன்பு அனுபவம் என்னுடைய பணிவாக வாங்கத்தான் தெரிவிச்சுக்கிறேன், இப்படி அவர் பேசுவார் இல்லையா. இதிலிருந்து கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தால் பாரதி ராஜா அவர்கள் குரலுக்கு நம்ம போயிடலாம். இப்போ எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் குரலை எப்படி பேசுவோம்? நாக்கை இந்த மேல் பல்லோடு ஒட்டி அழுத்தம் கொடுத்து பேசுவோம் இல்லையா. ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடம்புக்கு அழகும், இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா. இப்போ பாரதி ராஜா அவர்கள் குரலோட முதல் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த மாதிரி பேச சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்து பேசுங்க, பார்த்துக்கோங்க எப்படின்னு. தமிழை பேசுகிறேன், தமிழை உங்கள் பேசுகிறேன். இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். எடுத்த உடனே வந்துடாது. நம்மளோட குரல் வளத்தை பொறுத்து, ஒவ்வொருத்தருடைய குரல் தன்மையை பொறுத்து அது மாறும். நம்ம யாருடைய குரலை பேசுகிறோமோ அந்த குரலை நம்ம குரலோடு புகுத்துறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ நாளில் நம்மளால் பேச முடியும்னு சரியாக சொல்ல முடியாது. நீங்கள் பயிற்சி எடுக்க எடுக்க ஒரு நாள் நிச்சயமாக கட்டாயமாக பேசிட முடியும். சரி, இப்போ மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். முட்டை ராஜேந்திரன் அவர்களோட குரலை எடுத்துக்கோங்க. அது மூணாவது ஸ்டெப்புக்கு தேவைப்படும். அவர் எப்படி பேசுவார்? அப்பா தளபதி என்னப்பா, இந்த மாதிரி பேசுவார் இல்லையா. இந்த சத்தத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முதல் சொன்ன ஸ்டெப்பையும் ரெண்டாவது சொன்ன ஸ்டெப்பையும் நீங்கள் பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா மூணாவது ஸ்டெப்புக்கு முட்டை ராஜேந்திரன் அவர்கள் குரலையும் சேர்த்து எடுத்து பேசுனீங்கன்னா எப்படி பேச சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ முட்டை ராஜேந்திரன் சேர்றார் எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி இப்படி பேசுனீங்கன்னா இதுதான் மூணாவது ஸ்டெப். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போது நாலாவது ஸ்டெப், இதுதான் கடைசி ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல் 3 ஸ்டெப்பையும் பேசும்போது நமக்கு வார்த்தைகள் சரியாக உச்சரிச்சிருக்க மாட்டோம். நம்ம பேசுகிறது இன்னுமே சரியாக புரிஞ்சிருக்காது, மற்றவங்க கேட்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நாலாவது ஸ்டெப்பில் இது எல்லாத்தையும் சமநிலையில் வச்சு நிதானமாக அழுத்தம் கொடுத்து சாதாரணமாக சகஜமாக பேச போகிறோம். இந்த ஹவு டு லேர்ன் மிமிக்ரி டுட்டோரியல் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது சாண்டி குமார் அவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கு உங்களோட வரவேற்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஐ ப்ரௌட்லி appreciate the Sandy Uma YouTube channel.
சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். ஓகே, இதுதான் 4வது ஸ்டெப். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியலன்னா யூடியூப்பில் அந்த ஸ்பீடு ரேஷியோ இருக்கும்ல, 0.5, 25, 75ங்கிற ஸ்பீடு ரேஷியோ, அதில் வச்சு இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த 4 ஸ்டெப்பையும் நல்லா பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா அதோடைய ஃபைனல் அவுட்புட் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ஒரு ஊர் சார், அந்த ஊரில் ஒரு சின்ன கிராமம் சார், அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு என்ன எனக்கு கிராமத்து சப்ஜெக்டா? சார் சார் டைம் வேஸ்ட் பண்ணாத, இது செட் ஆகாது, கிளம்பு. சார் முழுசாக கேளுங்க சார், கட்டாயமாக நல்லா இருக்கும் சார். சார் வெளியே 1000 பேர் இருக்கா. இந்த வீடியோக்கான லிங்க்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.